மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இறைவன் என்று சொல்வது அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் என்றெல்லாம் இருக்கக்கூடிய வல்லமை கொண்ட தெய்வம் என்பதை விட அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறவர் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தியங்கள் போதனைகள் என்று இருந்தாலும், எத்தனையோ மத போதனைகள் மத தலைவர்கள் என்று இருந்தாலுமே கூட அவர்கள் சத்தியங்களை போதித்தார்கள். ஆனால் வேத புத்தகம் சொல்வது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் அவரால் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் உண்டானதில்லை, சகலத்தையும் அவரை உண்டாக்கினார். அதுபோன்று அவர் சர்வத்தையும் உண்டாக்கின அந்த தெய்வம் இந்த பூமிக்கு அவர் வந்தபொழுது வல்லவராய் வந்து நமக்கு உதவி செய்வார் என்று சொல்வதை விட அவர் செய்த பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், நம்மை போலவே அவர் இந்த பூமியிலே அவர் பாடுபட்டார் என்பதுதான். ஒரு திருவள்ளுவரை வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் திருவள்ளுவர் உட்கார்ந்து எழுதினார் என்று அந்த குறளை எழுதினார். மிக அருமையான குறள் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பாட புத்தகத்திலையும் கூட வைத்து கொள்கிறோம். அதில் ஒன்றும் காரியமில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், திருவள்ளுவர் நம்மை போலவே அவர் வாழ்ந்தாராம், நம்மை போலவே அவர் கஷ்டங்களை அனுபவித்தாராம், அவர் பாடுபட்டாராம், அவர் துன்பங்களை அவர் சகித்தாராம். அப்படி இருந்தால் மாத்திரமே அவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறதாக மாற முடியும். இல்லையென்றால் திருக்குறளை நாம் பேசிவிட்டு வாழ்வதற்கென்று ஒன்றும் இல்லாத ஒரு மக்களாய் போய்விடுவோம். அப்படித்தான் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் போற்றி புகழ்வதெல்லாம் அது திருமூலமோ, அது நாலடியாரோ அல்லது திருக்குறளோ என்று இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் நல்ல போதனைகள் என்று தான் இருக்கிறது. இல்லாமல் வாழ்வழிக்கக்கூடிய போதனைகள் இல்லாததற்கு காரணம், நம்மை நேரடியாக வந்து விசாரிக்கக்கூடிய போதனையாக இல்லாததற்கு ஒரே காரணம் அவையெல்லாம் வெறும் போதனைகள் என்பதுதான், நல்ல வாசகங்கள் என்பதுதான். ஆகவே அதுபோன்ற ஒரு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நானே வழி சத்தியம் என்று சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். அந்த சத்தியமாய் இருந்தவர் இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது அவரோ கிருபையும் தெய்வ கிருபையும் சத்தியம் உடையவராய் சேர்ந்து வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு கிருபை என்று இருக்கிறதே, அதுதான் ஒரு மனுஷன் தெய்வ தந்தையிலே அவன் போய் அவருடைய அனுகூலத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பரிவை, அவருடைய தருகின்ற சுகத்தை, அவர் தரும் ஆறுதலை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தெய்வ கிருபை என்று இருக்கிறதே, அதை ஒரு மனிதன் இந்த பூமியிலே எந்த மனிதனும் அவன் வைத்திருந்திருக்க இயலாது. அது ஏன் என்று சொன்னால், தெய்வம் சத்தியமுடையவராய் இருந்து அந்த சத்தியத்தை அவர் கொண்டவராய் இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது எல்லா மனுஷர்களைப் போலவே அவர் சோதிக்கப்பட்டார் என்றும், பாடுகளை அவர் அனுபவித்தார் என்றும், அவர் ஏழை வீட்டிலே அவர் பிறந்து ஒரு ஏழை தச்சனாகவே அவர் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு நல்ல ஒரு சுவிசேஷம் என்னவென்றால், கடைகோடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் அவனுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார், அவனுக்கு தம்முடைய கிருபையை அவர் தருவார் என்பதுதான். ஆகவே சத்தியம் என்று சொல்வது ஒரு இருப்பிடத்திலிருந்து பேசுவது சத்தியம் அது அல்ல. மனிதனை வாழ வைக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தானா என்பது தான். எனவே பூமியிலே இயேசுபிரான் உள்ளே அவர் வந்த பொழுது, பிரவேசித்த பொழுது, இந்த புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதை நான் கைக்கொள்ளும்படி என்னை ஒப்பு கொடுத்து என்னை நான் தியாகம் செய்து நான் வருகிறேன் என்று தான் அவர் வந்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அதன் நிமித்தமே அவர் கிருபை பொருந்தியவராய் அவர் மாறினார். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, அவரை கொலை செய்யக்கூட சில வகை தேடின பொழுது அவரோ கிருபை பொருந்திய வார்த்தைகளைத்தான் பேசினார் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலே அவர் வெறும் சத்தியங்களை மாத்திரமல்ல, அதை தெய்வ கிருபையும் பெற்று மனிதனை அவர் அணுகி அவனுக்கு போதித்தார். எல்லா மனிதர்களும் அவரிடத்திலே வர முடிந்தது. ஒரு கொலைகாரன், ஒரு வேசி கல்லன் கூட இயேசுவிடத்திலே நெருங்கி வந்து
அவரிடத்திலே கிருபை பொருந்திய அந்த வாசகங்களை கேட்க முடிந்தது. அது ஏனென்றால் தெய்வம் இந்த பூமியிலே வெறும் வாசகங்களை சத்தியங்களை கொண்டு வராமல் தெய்வம் அவரே நமக்காக பாடுபட்டு அவரே இந்த பூமியிலே சோதிக்கப்பட்டு துன்பங்களை அவர் சகித்து அதிலெல்லாம் அவர் தெய்வ கிருபையை அவர் பெற்றபடினாலே அந்த தெய்வ கிருபை தான் நம்மை அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவோ அவர் இரட்சகராய் நமக்கு வரவோ வழி வகுத்தது. சிலுவையில் அறையுண்டார் என்று நாம் எல்லோரும் அறிவோம். ஏன் அவர் அறையுண்டார்? அவர் தான் செய்த குற்றத்திற்காக அல்ல, நம்முடைய எல்லோருடைய குற்றங்களையும் பாவங்களையும் அவர் சுமந்து அவர் பாடுபட்டு அவர் சகித்தபடினாலே நமக்கு அவர் ரட்சிப்பை உண்டாக்கி வைத்தார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவங்களையும் கூட ஏற்றுக்கொண்டு அதற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து பின்பு அவர் உயிர்த்து எழுந்து அவர் மாசற்றவராக இருந்தபடினாலே உயிர்த்து எழுந்து இன்றும் தெய்வத்தினுடைய சமமாய் தெய்வத்தோடு வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். அவர் மீண்டும் வருவார் என்றும் வேதம் சொல்கிறது. வருவார், வரக்கூடிய காலமும் நெருங்கி வந்து விட்டது. அதுபோன்ற பகுதியைத்தான் எங்கும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வருவார், அவர் வரும் பொழுது இனிமேல் அவர் கிருபையை காட்டுவதற்கு அல்ல, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கென்று வருவார். அவர் சத்தியத்தை நிலைநாட்டி தன் கிருபையை பெற்ற ஜனங்களை அவர் ரட்சித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அவன் மறுத்தவர்களை அவர் புறம்பாக்கி போடுவார் என்றும் எழுதியிருக்கிறது. இனி அவர் இரட்சகராய் வராமல் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிறவராக வருவார் என்றும் எழுதியிருக்கிறது. அது ஏனென்றால் மனுஷன் இனி சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நான் தெய்வத்தண்டிலே போக முடியவில்லை, நான் இவ்வளோ பாவம் செய்தேன், அவர் எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியாது என்று அவன் சொல்ல இயலாது. ஏனென்றால் தெய்வம் இந்த பூமியிலே அவர் 33 வருடங்கள் வாழ்ந்து நம்மைப் போலவே எல்லா பாடுகளையும் பட்டு அவர் சோதிக்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே அவர் கிருபையிலே அவர் வளர்ந்தார். ஆகவே நமக்குரிய காரியங்கள் அனைத்திற்கும் அவர் உதவி செய்ய வல்லவரானார் என்று இங்கே எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே வேத புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதில் 15வது வசனம் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அந்த 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத, நம்முடைய பலவீனங்களை என்ன என்று அறிந்து அதற்காக பரிதபிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்று அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்முடைய என்ன பலவீனம், என்ன கஷ்டம், என்ன வியாதி, என்ன துன்பம், என்ன பண நஷ்டம், என்ன சேதம், என்ன அவனுக்கு துன்பம் வந்துவிட்டது, அவனுக்கு ஏற்பட்ட அவனுக்கு வந்த நிந்தை என்ன, அதை நிமித்தம் அடைகிற அவன் வேதனை என்ன, அவன் சந்திக்கிற ஒரு பாவம் என்ன, அந்த பாவத்தை நிமித்தம் அடைகின்ற வேதனை என்ன என்று நம்முடைய பலவீனங்களை எல்லாம் குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியன் இல்லாமல் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து திருவள்ளுவர் நல்லவர் தான், ஆனால் அவர் நம்மைப் போலவே அவர் இப்படி இந்த வாசகத்தை பெற முடியும் என்று எண்ணுகிறீர்களா? எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்ல முடியுமா? உட்கார்ந்து எழுதுவது என்பது வேறு, சத்தியத்தை சத்தியம் என்று புத்தகங்களை அடுக்கிக் கொண்டே போதல் என்பது வேறு. ஆனால் தெய்வமோ நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மைப் போலவே அவர் நம்முடைய காரியங்களை அறிந்து பிரதிபிக்கக்கூடியவராய் மாறினார். ஏனென்றால் அவர் அதை அனுபவித்தார் என்று கீழே எழுதியிருக்கிறது. எப்படி அவர் நமக்காக அவர் பிரதிபிக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கக்கூடியவராய் உதவி செய்யக்கூடியவராய் கிருபை புரிந்தியவராய் மாறினார் என்று சொன்னால் எல்லா விதத்திலையும் ஒன்று அல்லது இரண்டல்ல, உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களோ சோதனைகளோ அல்லது உங்களை அணுகி வருகின்ற பாவங்களோ எல்லாவற்றிலையும் எல்லா விதத்திலையும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால் எல்லாவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் அறிந்திருந்தார். அது அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவைகள் அந்த கஷ்டங்களை அவரை அமுக்கி போட முடியவில்லை. நாம் அமிழ்ந்து போய் கிடக்கிறோம், நாம் அந்த கஷ்டங்களிலே தூண்டு போய் இருக்கிறோம். ஆகவே நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இப்போது அவரே இந்த கஷ்டங்களை அனுபவிக்கின்றபடினாலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கிறார். அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அறிந்து அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, ஒரு சோதனையும் அவரை ஆழ்த்த முடியவில்லை. அத்தனையிலையும் அவர் அந்த பாடுகளை பட்டு ஜெயித்து கீழே எழுதியிருக்கிற அந்த வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். ஆதலால்
என்று அருமையாய் ஆரம்பிக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று அவர் கூறினார். என்ன கிருபாசன தண்டை? இயேசுநாதர் கிருபை புரிந்தவராக இருந்தாரே, அந்த அவரிடத்திலே சென்று நாம் அந்த கிருபையை உதவியை கேட்க கடவோம். எதற்காக உதவியை கேட்க கடவோம்? நமக்கு வரக்கூடிய எந்த துன்பத்திலையும் இரக்கம் வேண்டும், நமக்கு பரிவு வேண்டும், நம்மை ஆதரிக்கிறவர் ஒருவர் வேண்டும், என்னை அறிந்தவர் ஒருவர் இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது அவர் வெறும் சத்தியத்தோடு வராமல் கிருபையும் சத்தியம் உடையவராய் வந்தார். கிருபையும் சத்தியம் உடையவராய் வருகிறவன் என்று கீழே அதை அவர் தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது அந்த 2ஆம் வசனத்திலே தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதவறி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்று இந்த பிரதான ஆசிரியனை குறித்து அவர் எழுதுவார். பின்பு அவர் என்ன கீழே 7ஆம் வசனத்திலே எழுதுவார். அந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் வருகின்ற ஒரு துன்பங்கள், ஒரு கஷ்டங்கள், ஒரு வேதனைகள் என்று வருவதெல்லாம் அது தன்னை மரணத்திற்கு உட்படுத்தி விடாமல் அவர் ஜெபம் கேட்கப்பட்டு அதையெல்லாம் ஜெயித்து வாழ்ந்து கீழே அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே பாடுபட்டு கீழ்ப்படிந்ததாலே அதை கற்றுக்கொண்டார். எதை அவர் கற்றுக்கொண்டார்? ரட்சிப்பை கற்றுக்கொண்டார். எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய வழியை அவர் கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிய யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் அவர் மாறிவிட்டார். எல்லோருக்கும் ரட்சிப்பை தருவதற்கு காரணராய் மாறிவிட்டார். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பலவீனங்களை பரிதவித்து, உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து, உங்களுடைய இல்லாமையை உணர்ந்து, உங்களுடைய பொருளாதார அந்த கஷ்டங்களை உணர்ந்து, உங்களுடைய நோயை உணர்ந்து அதை உணர்ந்து வந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போலவே இந்த பூமியிலே பாடுகளை அவர் அனுபவித்து அதை ஜெயித்து வந்தார். அந்த மரணத்தை அவர் ஜெயித்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் எல்லா பகுதியிலையும் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆகவே எல்லோரையும் ரட்சிப்பதற்கு காரணராய் மாறிவிட்டார். இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெய்வத்தை நாடுகிற ஒரு ஜனந்தானாம்? நீங்கள் இறைவனை விரும்புகிறீர்களா? இறைவனை நாடுகிறவர்களாக இருந்தால் நாம் இப்பொழுது பேசிக்கொள்வது என்னவென்று உங்களுக்கு புரியும். இறைவன் பொதுவாய் எல்லோரும் சொல்லிக்கொள்வதெல்லாம் அவர் கொடுத்த ஒரு நூல் இருக்கிறது, ஒரு தெய்வ புத்தகம் வைத்திருக்கிறோம், அது போதனை தருகிறது என்பதுதான். ஆனால் அவரோ இந்த பூமியிலே வாழும்படி அவர் வந்து சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை கூட சுமந்து அவர் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு கூட அவர் தகுதியுடையவராய் இரட்சகராய் மாறியதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அவரே இந்த பாவங்களை சுமந்தார் என்பதுதான். ஆகவே இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு இரட்சகரை நாம் பெற்றிருக்கிறோமே, அது ஒரு பெரிய பாக்கியம். என்ன இரட்சகர்? அவர் நம்முடைய கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை, நம்முடைய பாவங்களை அதை அறிய முடியாதபடி இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்களை உணர முடியாதவர் அல்ல அவர் எல்லா விதத்திலையும் அதை அடைந்து அதை சோதிக்கப்பட்டு அவரோ கிருபை புரிந்தவராய் உதவி செய்வதற்கு வல்லவராய் மாறிவிட்டார். உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இரக்கத்தை தான் பெற்று அனுபவித்து அந்த இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். தான் பெற்று அந்த இரக்கத்தின் மூலமாய் மரணம் அடையாமல், தோல்வி அடையாமல் ஜெயித்து வந்த ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த இரட்சக பெருமானை ஒரு மனிதன் புறக்கணித்து விடக்கூடாது. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏனென்றால் வேறொரு நாமம் என்று சொல்வது எந்த குருஜியாக இருந்தாலும் எதுதான் இருந்தாலும் அவர்கள் நம்மை போல் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இல்லை. அவர் இயேசு பெருமானை போல் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்மை போலவே பாடு அனுபவித்தார். எப்படி அவர் பாடு அனுபவித்தார் என்பதை இந்த 7ஆம் வசனத்திலையும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிற. கண்ணீரோடும் அவர் பலத்த சத்தத்தோடும் தெய்வத்தை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்து எந்த கஷ்டமும் அவரை மேற்கொண்டு நசித்து போடாதபடி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது.
நம்முடைய பாவங்களையே அவர் சுமந்தாரே, அதுவும் கூட அதை அவரை நசித்து போட முடியவில்லை. 3ஆவது நாளிலே அந்த பாவத்தையும் ஜெயமே ஜெயம் என்று மரணத்தை வென்று ஜெயித்து விட்டார். ஆகவே இந்த முற்றுமுடியே காக்க வல்லவராய் இந்த இரட்சக பெருமானை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற அந்த வாழ்க்கையை அவரை நான் பெற்றிருக்கிறோமே, அதுதான் பாக்கியம். இதை கேட்க அன்பானவர்களே, இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு கிறிஸ்தவ மதத்தை குறித்து பேசுவது என்று அல்ல, இது ஒரு நபரை குறித்து பேசுகிறோம். அந்த நபர் உங்களுக்கு இரட்சகராய் வர வேண்டாமா? அந்த இரட்சகர் உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்கக்கூடாது என்று எண்ணாதிருங்கள். அவரே நீங்கள் அடைகின்ற அந்த சோதனையிலே முன் சென்றிருக்கிறார், கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் கிருபை பொருந்தியவர். எனவே அவர் சொல்லுவார், ஆகவே நாமும் இப்பொழுது இரக்கத்தை பெறவும். அந்த 4:16 அவர் சொல்லுவார், ஏற்ற சமயத்திலே அந்த சகாயம் செய்யும் உதவி செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் நாம் கிருபாசன தண்டிலே சேரக்கடவோம் என்று எழுதியிருக்கிறதே இறைவனிடத்திலே. அப்படி தைரியமாய் நாம் சேர வேண்டுமே. சில மார்க்கங்களிலே தெய்வம் வாசம் செய்கிற ஒரு இடத்தை பூட்டி வைத்து விடுவார்கள், அதை கருவூலம் என்றும் சொல்லுவார்கள். அதுபோன்று இல்லாமல் சதா காலமும் அவரை நெருங்கி போய் உதவியை சகாயத்தை அவரிடத்தில் கேட்க முடியும். ஏனென்றால் அவர் என்றென்றும் மாறாத கிருபை பொருந்தியவர். இந்த அற்புதமான இந்த இரட்சகரை கொண்டவன் தான் இந்த பூமியிலே எந்த கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் மனம் கலங்கிவிட மாட்டான். தனக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து அந்த கிருபையின் ஆதரிடத்திலே, அந்த இயேசுநாதரிடத்திலே நெருங்கி போய் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய பலவீனம் இன்னதென்று அறிந்து அதை பரிதவிக்க முடியும். அது எனக்கு தெரியாதே, இந்த கஷ்டம் எனக்கு புரியாது என்று அவர் சொல்ல மாட்டார். உங்களைப் போலவே அவரும் அந்த கஷ்டத்திற்குள்ளாய் போய் வந்தபடினாலே உதவி செய்ய வல்லவராய் மாறினார். எல்லோருக்கும் உதவி செய்வார், முற்றுமுடியே காத்து ரட்சிப்பார். அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே மாத்திரமல்ல, மரணத்தையும் வென்று மரணத்திற்கு பிறகும் நித்திய ஜீவனை தருகிறவராய் நமக்கு இருக்கிறாரே. இந்த அற்புத இந்த இரட்சகரை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தன்னை விசுவாசிக்காமல் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களை அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்துவதில்லை. தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்று தான் சொல்லுவார். அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று யாரையும் கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும்படி அவர் ஒரு நாளும் சொல்லுவதில்லை. மனப்பூர்வமாய் எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் யாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு, இறைவா என் பாவங்களை மன்னித்து எனக்கு இரட்சகராய் வந்து என்னை வென்று கொண்டிருக்கிற, எப்பொழுது பார்த்தாலும் இந்த பாவம் என்னை சீரழித்து வருகிறதே, இதிலிருந்து விடுதலையாக்கும் என்று அவன் கேட்டு அவன் அந்த விடுதலையை அவன் பெறுவான். அவரை ஏற்றுக்கொண்டு அவன் விடுதலையை அவன் பெறுவான். கஷ்டங்கள் வேதனைகள் என்று வரும்பொழுதெல்லாம் அவரிடத்திலே அந்த கிருபாசன தண்டையை கிட்டி சேருவான். பயமின்றி அவன் கிட்டி சேருவான். அங்கே போனால் எனக்கு உதவி உண்டு என்று அவனுக்கு நிச்சயம் தெரியும். ஏனென்றால் அந்த வசனம் சொல்கின்றதே போல் எல்லா விதத்திலையும் எனக்காக பரிதவிக்கக்கூடியவராய் இருக்கும்படி கஷ்டங்களை அனுபவித்தார், வேதனைகளை அவர் சகித்தார், அதிலிருந்து ஜெயமும் பெற்றார். அந்த இரட்சகரை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். இன்று முதல் உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாகிவிடும். எந்த காரியத்தை குறித்தும் மனம் கலங்கி நீங்கள் போய்விடாதபடி, இதோ எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவ்விடத்தில் நான் உதவி பெறும்படி சகாயம் பெறும்படி போவேன் என்று போய் அவருடைய தரக்கூடிய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரண ஒரு நபர் அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து சர்வவல்ல தெய்வத்திடத்தில் அந்த இரட்சகரிடத்தில் நீங்கள் போகும்பொழுது அவர் எப்படி உதவி தராமல் இருப்பார்? நிச்சயம் தருவார். முற்றுமுடியே உங்களை பாதுகாத்து ரட்சிப்பார் என்று அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். முழுமையாக உங்களை பாதுகாப்பார். எல்லோருக்கும் இந்த இரட்சகர் வேண்டும், எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும், என் குடும்பத்திற்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும். எல்லோருக்கும் இந்த இரட்சகர் வேண்டாமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழும்படி இந்த தெய்வபிரான் இந்த கிருபை நாதரிடத்தில் நீங்கள் சென்று, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் மன்னிக்க மாட்டாரா? அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? பின்பு வாழ்க்கையினுடைய எல்லா கஷ்ட நேரத்திலேயும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற அவரிடத்திலே போய் இரக்கத்தை கேட்டால் அவர் தரமாட்டாரா? கிருபை அவர் அந்த சகாயம் செய்யும் உதவி செய்கிற கிருபை அவர் தரமாட்டாரா? சகல கிருபையும் புரிந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு பெயர் இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். தெய்வ கிருபை பெற்ற இந்த இரட்சகரை ஒருவனும் இழந்து விடக்கூடாது, ஒருவராயிலும் இழந்து விடக்கூடாது. யாவரும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக.
மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.